குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை சுமார் 9 மணி 45 நிமிடங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியால் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தனித்தனி வீடியோவா பார்க்க போறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்கு யோகம் இருக்கும், சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்கு அவயோகம் இருக்குங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். இந்த பதிவில் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவிலையும் அந்தந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சுபபலன்கள் எப்படிப்பட்ட கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி சனி கும்பத்திலிருந்து தன்னுடைய இருளான ஒரு வீடு கும்ப வீடுலேருந்து சுபருடைய வீடான மீனத்துக்கு போகிறது ஒரு நல்ல பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். அடிப்படையாக எல்லா ராசிக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. குருவுடைய வீடாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த கோச்சார பலன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுமார் 15லேருந்து 20% வரைக்கும் தான் வேலை செய்யும். மற்றபடி நடப்பு தசா புக்திகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் 75லேருந்து 80% வரைக்கும் ஒருத்தருக்கு பலன் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி மட்டும் 7 சனியாக இருக்கும்போதோ இல்லை அஷ்டம சனியாக இருக்கும்போது மட்டும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போ, சுக்கிரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்பு இப்படி ஏற்படக்கூடிய சமயங்களில் சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் சனி எப்பெல்லாம் சுபருடைய வீடுகளான மீனம் மற்றும் தனுசு, துலாம் மற்றும் ரிஷபம் இந்த வீடுகள்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போ அவர் பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு கெட்டவன் தன்னுடைய குருவுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய இயல்பான கெட்ட குணத்தை வெளியில் காட்டாமல் இருப்பாரோ அதுபோல் சனியோடைய கெட்ட இயல்பான தன்மைகளை வெளியில் காட்டாமல் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனியுடைய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் எல்லா வித பிரச்சனைகளிலும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அதே போல் சிவாலயங்களுக்கு போயிட்டு இந்த நவகிரகத்தை வழிபடுறதை விட அங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வமான சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலையின் அமைப்புப்படி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிதுன ராசிக்கு இதனால் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போ 10ஆம் இடமான மீனத்துக்கு வர்றது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி போன்ற பாவர்கள் கேந்திரஸ்தானம் 1, 4, 7, 10 இது போன்ற இடங்களில் இருக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் பிளானட்ஸ் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானங்களிலும் பாவ கிரகங்கள் கேந்திரஸ்தானங்களிலும் அமையும் போது தான் நல்ல யோகத்தை கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய சனியால் வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக சரியான வேலை இல்லாதவர்கள் கூட 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனியால் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அவங்களோட முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆன்மீகத்துறையில் நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு யோகமும், ஒரு ஸ்பிரிச்சுவல் அசோசியேஷன், ஒரு சேரிட்டி கிளப், ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனில் வேலை பண்ணுறது, அதில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறது, இப்படி நிறைய பேருக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் வேதம் படித்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க புதுசாக அவங்களுடைய தொழிலை தொடங்குவாங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா குருவோட வீடு அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே குரு சம்பந்தப்பட்ட ஒரு போதனை மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய எல்லா வேலைகளும்
நல்ல யோககரமாகவே இருக்கும். அதுபோல் நாட்டில் டிசிப்ளின் கொண்டு வரக்கூடிய ஒரு சில துறைகள், காவல்துறை, இதில் கூட நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலியமாக நிறைய பேருடைய பொருளாதார மேன்மையும் இந்த காலகட்டத்தில் அமையும். 10ஆம் இடத்துல இந்த சனி வர்றதுனால ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளிநாடு பிரயாணம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அது குறிப்பாக ஒரு லாங் ட்ராவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக 1 வருஷம் 2 வருஷம் அப்படி பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நாடு விட்டு வேறொரு நாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கான யோகம்லாம் வரும். அதுபோல் வேலைக்கு புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் வெளிநாட்டு பிரயாணமோ வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டத்தில் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நண்பர்கள் மூலமாகவோ இல்லைனா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நாம் வேலை பண்ணின பழைய கம்பெனியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அங்கே வேலை செஞ்சக்கூடிய ஒரு சீனியர்ஸ் மூலியமாக ஒரு ரெக்கமெண்டேஷனில் சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமைய சான்ஸ் இருக்குது. அதே போல் இந்த ஆண்டில் குருவே இந்த ராசிக்கு வந்து ராசியை திக்பலம் அடைய வைக்க போகிறாரு. அந்த அமைப்பில் பார்க்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களையும், எப்படிப்பட்ட பிரச்சனையும் எதிரிகளையும், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஆண்டு கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படும். ஆனால் இது 2025 ரொம்ப அதிகமாக இருக்கும். 26ஆம் ஆண்டில் குரு 2ஆம் இடத்துல போகும்போது பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். சனி தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ராசிக்கு 12ஆம் இடத்தையும், ராசியுடைய 4ஆம் இடத்தையும், ராசியுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. 12ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால சில நேரங்களில் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் போகக்கூடிய சூழல் இருக்கும். இப்போ படுத்துட்டா உடனே தூக்கம் வராது. பல கவலைகள், சில பிரச்சனைகள்லாம் சில நேரங்களில் மனசை போட்டு உலுக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே போல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு பிரயாணத்தையும் குறிக்கிறது. அதனால் ஒரு சில நேரங்களில் சில விஷயங்கள் தடைப்பட்டு போய் அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படும். தேவையற்ற விரயங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்வாங்க. எதுவுமே பிளான் பண்ணாமல் ஒரு விஷயங்கள் இறங்குவாங்க. ஒரு பட்ஜெட்டுக்கு மீறி சில நேரங்களில் ஒரு ஊதாரித்தனமாகவோ கண்மூடித்தனமாகவோ செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். சனியுடைய நேர்பார்வை இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுறதால இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருடைய தாயார் உடல்நிலையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் பங்கு சந்தையில் சில நேரங்களில் லாபம் பார்க்க முடியாமல் போகும். இவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சில நேரங்களில் கிணத்துல போட்ட கல் போல் பெருசாக ஒன்றும் மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. தான் வச்சுருக்கக்கூடிய வண்டி வாகனத்தில் கூட சில நேரங்களில் பழுது பார்க்கக்கூடிய சூழல், அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலும், தான் இருக்கக்கூடிய வீடு, தான் வசிக்கக்கூடிய வீட்லேயும் அடிக்கடி பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழலாம் இந்த சனியோடைய அமைப்பால் ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும், வேலையில் நல்ல வெற்றியும், வேலை மூலியமாக நல்ல ஆதாயமும் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ராசிக்கு சனி 8 மற்றும் 9க்கு ஆதிபத்தியத்தை வகிக்கிறதுனால ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்து வரவும் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சனியுடைய 10ஆம் பார்வை இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் விழுறதுனால கணவன் மனைவி இடையே அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இந்த சனி பயிற்சி காலத்தில் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா குரு அந்த 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் அந்த ஒரு வருஷம் குரு வந்து இந்த 2025லேருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் இந்த ராசியிலிருந்து திக்பலத்தோடு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனியால் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் குருவோடைய பயிற்சிக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவாக போகாது. அதே போல் நண்பர்களுக்குள்ளே கூட சில பிரச்சனைகளும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் குரு பயிற்சிக்கு அப்புறமா ஓரளவுக்கு சுமூகமாக மாறுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் 2026ஆம் ஆண்டில் குரு ராசியை விட்டு விலகும்போது திருப்பி இந்த பிரச்சனை மேலோங்கும். இப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது ராசியோடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு இந்த தாயாரோட உடல்நிலையில் பெரிய பிரச்சனைகள் சந்திக்க மாட்டாங்க. அதே போல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு நஷ்டமோ வண்டியிலெல்லாம் பிரச்சனைலாம் ஏற்படாது. 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு போகிற அந்த காலகட்டம் வரைக்கும், அதாவது இந்த சனிப்பயிற்சி மார்ச்சில் நடக்கிறதுனா ஏப்ரல் மாதம், சனிப்பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி நடக்கிறது. மே மாதம் வரைக்கும் இந்த 2 மாதம் ஒரு சில பிரச்சனைகள் இவங்க கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் சந்திப்பாங்க.
நண்பர்களுக்குள்ள கூட பிரச்சனைகள் இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இடையே கூட சில பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே குருவுடைய பயிற்சிக்கு அப்புறமா சால்வ் ஆகிடும். அகைன் அடுத்த குரு பயிற்சிக்கு திருப்பியும் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் ஒரு மே மாதத்துக்கு மேலே நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் இருக்கும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், நண்பர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும். தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக சில பேருக்கு ஆதாயம் ஏற்படும். இந்த ராசியில் இருக்கிறவங்க தன்னுடைய சொந்தங்களுக்கு தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களை பரிசாக அளிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் அடுத்த 2025 செப்டம்பர், அக்டோபர் மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்கும். புதிய வேலை முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க. ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. படிப்பில் கொஞ்சம் அக்கறை கம்மியாக தான் காட்டுவாங்க. அப்போது பெற்றோர்கள் அவங்களுடைய படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கிராஜுவேஷன்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு கல்லூரி கிடைக்கிறது. ஒரு சிலர் வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநிலங்களில் போய் தங்கி படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இப்படி மிதுன ராசிக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்ல ஒரு சிறப்பான சனிப்பெயர்ச்சினே சொல்லலாம். சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மிதுன ராசி. அதில் செவ்வாயோட மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்கள். செவ்வாய் லாபாதிபதி, ஆனால் அதே சமயத்துக்கு 6க்கும் அதிபதியாக வர்றதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% நல்ல பலனும். ராகுவோடைய திருவாதிரை நட்சத்திரம், ராகு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுப்பார். அவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும். குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். குருவே இந்த ராசிக்கு பாதகத்தையும் செய்வார். அதனால சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.